நேற்று தினத்தில் சாட்சியினுடைய பாதி பகுதியை சொன்னேன். மீதமான பகுதியை நானும் சொல்லிவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இந்த தேவன் இந்து மார்க்கத்தில் இருந்த உலக பிரகாரமாக வாழ்ந்த எங்களை 21 சாமி எங்களுக்கு, அதில் முக்கியமான சாமிக்குள்ள தெய்வம். ஆக 21 தெய்வங்களை வைத்து வழிபட்டு அந்த தெய்வங்களுக்கு பூசாரி குடும்பமாக இருந்து அந்த குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்த என்னை தேவன் ஊழியக்காரனாக கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார். எல்லா மகிமையும் கனமும் துதியும் அவருக்கே உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக என்னுடைய சித்தப்பா சாமி ஆடுகிறவர், அவருடைய மகள் அந்த 17 வருஷம் ஆஸ்மா வியாதியில் இருந்தாங்க. எல்லா டாக்டரும் அவங்களை கைவிட்டாங்க. மயிலாடுதுறை திருவாரூருக்கும் பக்கத்தில் அடுத்த மாவட்டம் அது. அந்த மாவட்டத்திற்கு அங்கே மாதம் ஒரு முறை வந்த அமெரிக்க ஒரு டாக்டர், அவர்கிட்ட பார்த்தாங்க, அவரும் கைவிட்டார். கடைசியாக என்னுடைய சித்தப்பா மகளுக்கு மரணம் மட்டுமே நியமிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட என்னுடைய உயரம் ஈக்குவலுக்கு அவங்க இருப்பாங்க. அவனுடைய எலும்புகளை தோல் போர்த்தி கொண்டிருந்தது. நம்ம கவனிக்கணும். எவ்வளவோ மருந்துகள், எத்தனையோ டாக்டர்ஸ், எத்தனையோ ஸ்பெஷலிஸ்ட் இன்றைக்கி பூமியில் உருவாகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு காலத்திலையும் சிறந்த வைத்தியர்கள் நம்முடைய இந்தியாவில், தமிழ்நாட்டில் உருவாகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லா நோயாளிகளும் காப்பாற்றப்படுகிறார்களா என்றால் இல்லை. அதுதான் பதில். சிலர் காப்பாற்றப்படுகிறார்கள், பலர் கைவிடப்படுகிறார்கள். இந்த கைவிடப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரே வழி, இயேசுதான் மருந்து, இயேசுதான் வைத்தியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எங்களுக்கு இயேசு தெரியாது. நாங்கள் சாமியாடி குடும்பம். எங்களுடைய சாமி, நாங்கள் வெளியில் போயிட்டு எங்களுக்கு ஏதாவது பாதிப்புனா எங்கள் அத்தை மேலே சாமி வந்துடும், எங்கள் சித்தப்பா மேலே சாமி வந்து நம்ம பிள்ளைக்கு இது மாதிரி வெளியில் பாதிப்புன்னு கரெக்டாக அந்த சொல்லும், அந்த இடத்த சொல்லி இது மாதிரி பாதிப்பு அப்படின்னு சொல்லும். அப்படி அது உண்மையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தின் மத்தியில் நாங்கள் வாழ்ந்தவர்கள். அப்படியே சித்தப்பா மகள் அந்த மரிக்கிற ஸ்டேஜ் வரும்பொழுது தான் பட்டுக்கோட்டையில் வந்த ஒரு ஆசிரியர் மது போதையில், மதுபானத்தின் நடகாரின் மாலை 5:30-6 மணி சுமார் அவர் அப்படி வர்றாரு. எங்கள் அக்காவை பார்க்குறாரு. பார்த்தவர் பிரமித்து போய், என்னம்மா இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஏற்கனவே நல்ல ரூபத்தோடு பார்த்தவர் தன் மெலிந்த ரூபத்தை பார்க்கும் பொழுது ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ எங்கள் அக்கா சொல்கிறாங்க, இது மாதிரிப்பா டாக்டர் கைவிட்டாங்க. ஆக ஈரத்தில் நடக்க முடியாது, பச்சை தண்ணி குடிக்க முடியாது, குளிக்க முடியாது, அந்த ஃபிட்ஸு வந்துடும், வீசிங் ப்ராப்ளம் வந்துடும். அவங்க எல்லாமே செலவழித்து இழந்துட்டாங்க. இவங்க இருக்கிறத விட மரித்து போகிறது நல்லது, ஏன்னா அவங்க கஷ்டப்படுறதை பார்த்து அப்படி இறக்கப்படுற சூழ்நிலை வந்து போச்சு. அப்போ அவர் சொன்னார், என்னுடைய மகள் ஒரு சபைக்கு போகுது, நான் போய் அந்த ஒரு புத்தகத்தை அனுப்பி வைக்கிறேம்மா, நீ கடிதம் எழுது, அவங்க அந்த ஜெப எண்ணெய் அனுப்புவாங்க, அந்த எண்ணெய் வாங்கி குடின்னு சொல்லிட்டு ஒரு மது போதையில் உள்ளது சொல்லிட்டு ஒரு பாட்டில் போயிட்டார். நல்ல நிலையில் உள்ளவங்களே மறந்து போயிடுவாங்க. இவர் போதையில் இருக்கார். முத நாள், அடுத்த நாள் அவர் அனுப்புறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆனால் வீட்டுக்கு போனார், இந்த ஆத்மநேசர் புத்தகத்தை அவர் அனுப்பி வச்சார். கடிதம் எழுத அவங்க என்ன அனுப்புவாங்கன்னு சொன்னார். காரணம், என்னை கர்த்தர் ஊழியக்காரனாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அவருக்கு அந்த ஞாபகத்தை தந்தார். அல்லேலூயா. எங்கள் அக்காவுக்கு சுவிசேஷம் சொன்னது ஒரு நல்ல நிலைமையில் ரட்சிக்கப்பட்டு தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்ற ஒரு நபர் அல்ல. இயேசு நல்லவர், அவர் சுகமாக்குவார் என்று யார் சொன்னாலும் அந்த வார்த்தை இயேசு கனம் பண்ணுவார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை சொல்வதற்கு ஒரு தகுதியை தேவன் இந்த பூமியில் எதிர்பார்க்கவில்லை. இயேசு நல்லவர், இயேசு சுகமளிப்பார், இயேசு காப்பாற்றுவார், இயேசு கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். நீங்கள் அவரை நம்புங்கள், கடைசி வைத்தியமாக அவரை நம்புங்கள் என்று எந்த ஒரு மனுஷி பூமியில் சொன்னாலும், அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவர்கள் தவறான நிலையில் இருந்தாலும் சரி, அவர் சொல்லுகிற நபர் சரியான ஒரு நபர். அல்லேலூயா. தவறானவர்கள் சரியான நபரை சொல்லுகிறார்கள், அதுதான் முக்கியமானது. அவர் புத்தகத்தை அனுப்பி வச்சிட்டார், 2 புத்தகம். அந்த புத்தகத்தை எனக்கு ஒரு புத்தகம் கொடுக்குறாங்க. அந்த புத்தகத்தை வாங்கி நான் படிக்கிறேன். ஒரு 20-25 பக்கம் இருக்கும்போது உட்காந்து ஒரே ஒரு 20 நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட நான் படித்தோம். அதை அந்த புத்தகத்தில் கடைசி ஒரு 3 பக்கம் சாட்சிகள் அப்படி போட்டிருந்துச்சு. ஆசிரியர் பகுதி, வாலிபர் பகுதி, எப்படி ஒன்று போட்டுருக்காங்க. எனக்கு ஒன்றுமே தெரியல, ஒன்றுமே தொடல. அதெல்லாம் படிச்சுட்டு வர அப்படியே ஒரு கதை புக்கு படிச்சுட்டு வர மாதிரி, அதெல்லாம் எதுவுமே ஒரு டச் ஆகலை. அந்த 3 பக்கங்கள் சாட்சிகள் என்று அதில் எழுதியிருந்தது. அந்த சாட்சிகளில் என்னை பிரமிக்கத்தக்கவைகளாக இருந்தது. வீடு இல்லாதவங்க வீடு, அரசாங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை,
குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம். இப்படி ஆச்சரியப்படக்கூடிய அதிசயமான காரியங்கள் அங்கே அதிகமாக இருந்துச்சு. நான் என்னடா எப்படி இதெல்லாம் நடக்கும், என்னது இவ்வளோ பெரிய ஆச்சரியமான காரியங்களாக வச்சு செய்வனை போணுச்சு, மென்டலானவங்க சுகமானாங்க, இப்படிலாம் அதில் எழுதியிருக்கு. அந்த சாட்சியின் பகுதியை நான் படிக்கும் பொழுது என்னை அறியாமல இவங்களுக்கெல்லாம் நடக்கும்போது ஏன் நம்ம அம்மாவுக்கு ஏன் நடக்காது, நமக்கு நடக்கும். நான் படிச்சுட்டது விசுவாசிகள். அல்லேலூயா. எங்களை எந்த ஊழியக்காரங்களுமே நடத்தலை, எங்களை கர்த்தரே வழி நடத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷம் சொன்னது ஒரு குடிகாரர், புத்தகம் அனுப்பி வச்சது ஒரு குடிகாரர். நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நாம் இயேசுவை பற்றி சொல்ல வேண்டிய சுவிசேஷத்தை தகுந்த நேரத்தில் அறிவிக்கிறது தான் நமக்கு நலமானது. நம்ம கால சூழ்நிலையை பார்த்தோமே ஆனால் அந்த சாபம் நம்ம தலைமையில் விழுந்துடும். ஒருவேளை ஒரு போதையில் வந்தவர் நம்ம சொல்லிவங்க கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அவர் போயிருந்தா எங்கள் ஒட்டுமொத்த குடும்பமே அழிந்து போயிருக்கும். இந்த கன்னியாகுமரி மாவட்டமே என்னன்னு தெரியாமல் நான் போயிருப்பேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரே ஒரு உயிரை தவிர மீது எல்லா உயிரும் நாங்கள் காப்பாற்றப்படுவதற்கு காரணம் இயேசு கிறிஸ்துவை நம்பினபடியினால். அல்லேலூயா. அவரை நம்புவதற்கு மதம் முக்கியமல்ல, ஜாதி முக்கியமல்ல, படிப்பு முக்கியமல்ல, அந்தஸ்து முக்கியமல்ல. இருதயத்தில் இயேசு என்னை காப்பாற்றுன்னு சொன்னா சரி, அது எந்த மனுஷனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட தள்ளப்பட்ட நிலையில் கிடந்தாலும் சரி, உதவாக்கரையாக இருந்தாலும் சரி, இயேசுவே என்னை காப்பாற்ற ஒரு கடைசி குரலை அந்த மனிதன் எழுப்பும் பொழுது அங்கு ஓடி வருகிறவர் அவர் ஒருவர் மட்டும்தான். மற்ற எல்லாருக்கும் சடங்காச்சாரங்கள் உண்டு, விதிமுறைகள் உண்டு. இவருக்கு ஒரு விதிமுறையும் கிடையாது. இயேசுன்னு கூப்பிடு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் வச்சாரு. நீ கூப்பிடுப்பா, என்ன கூப்பிடு, முதல்ல என்ன கூப்பிடு. அதான் அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த புத்தகத்தை படிச்சுட்டு உன்னை கடிதம் எழுதுகிறோம். 2 இன்லேண்ட் லெட்டர். என்னுடைய வாழ்க்கையில் அன்னைக்கு அதுவரை நடந்தது எல்லாம் யாருமே இந்த ஊழியக்காரன் சொல்ல உண்மையான எல்லாத்தையும் எழுதுங்க, அவங்க ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு யாரும் சொல்லலை. நானாக எழுதுகிறேன். 2 லெட்டர் வாங்கி அந்த அட்ரஸ் எடுத்து வச்சு நான் எழுதி அனுப்புகிறேன். நான் பிற்காலத்தில் அங்கே போகும்போது நான் பார்க்குறாங்க ஒவ்வொரு கடிதத்தையும் வச்சு கையை வச்சு 10 பேர் ஜெபம் பண்ணுறாங்க. ஆத்மநேச அந்த சபைக்கு நான் போகும் பொழுது நான் பார்த்தது 8-10 பேர், எல்லாம் எல்டர்ஸ், எல்லாம் ரிட்டையர்ட் ஆனவங்க, ஆஃபீஸர்ஸ். இவங்கெல்லாம் ஒரு 10-15 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, ஒரு லெட்டர் படிக்கிறாங்க, அப்படியே கை வைக்கிறாங்க. சில கடிதத்துக்கு கண்ணீர் விட்டு கதறாங்க. என்னுடைய கடிதத்தை பார்த்து அவர்கள் கண்ணீர் விட்டு தான் கதறி இருக்க வேண்டும். அந்த கண்ணீர் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் கர்த்தர் என்னை ஊழியக்காரனாக கொண்டு நிறுத்தியிருக்கிறார். அவர்களின் கண்ணீரின் ஜெபம் என்னை ரட்சித்தது. அவர்களின் கண்ணீரின் ஜெபம் எனக்காக கேட்கப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. பிற்காலத்தில் போய் பார்க்கும்போது அழுது அவங்க ஜெபம் பண்ணாங்க. எனக்கு அது அழுதான் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஜெபம் பண்ணிட்டு அடுத்தது என்னுடைய கடிதத்துக்கு அடுத்து புத்தகம் வருது. அந்த புத்தகம் வாங்கி படிச்ச புத்தகத்தை பத்திரமா என்னுடைய பெட்டியில் வச்சு நான் பூட்டி வச்சிட்டேன். இது யாருக்குமே கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு சுயநலத்தில் அந்த புத்தகத்தில் அவ்வளவு பெரிய அற்புதங்கள் அதெல்லாம் இருக்குது. இது யாருக்கும் காட்டிடக்கூடாது, இதை நம்ம பத்திரமா வச்சுன்னு சொல்லி இடத்து பத்திரத்து மாதிரி நான் பெட்டியில் பத்திரமா வச்சு நான் பூட்டி வச்சுக்கிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நான் கல்லநோட்டில் வாங்கின ஒரு சூட்கேஸ், அரிஸ்டோகிராட் சூட்கேஸ், அதில் வச்சு ரொம்ப பத்திரமா லாக் பண்ணி வச்சுக்கிட்டேன். எந்த அளவுக்கு யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு அந்த புத்தகம் நான் லாக் பண்ணி வச்சோன்னோ, லட்சத்திற்கு மேற்பட்ட புத்தகங்களை திருவாரூர் ஜிஹெச்சில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிலிருந்து 6 மணி வரை ஒரு பெட் விடாமல் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து தலையில கரத்தை வைத்து ஜெபித்து அப்படியே முகவரியை வாங்கி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த ஆலயத்துக்கு வருகிறேன் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான், வேற எந்த சுவிசேஷம் கிடையாது. இயேசுவே நம்முடைய ஆலயத்துக்கு வருகிறேன் என்னை சுகமாக்கும், அவ்வளவுதான், வேற எந்த சுவிசேஷம் கிடையாது. லட்சத்திற்கு மேற்பட்ட புத்தகங்களை ஒவ்வொரு வாரமும் டீமாக போவோம். 6 பேர் 7 பேர் 8 பேர் 10 பேர் போவோம். எப்பொழுதுமே இந்த நாள் வரை கர்த்தரின் ஒரு டீமாகவே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் அவர்கிட்ட போகும்போது ஒரு டீமாக தான் போகிறேன், தனியாக போக மாட்டேன். அல்லேலூயா. ஒரு பெருங்கூட்டத்தோட தான் போகிறோம். ஸ்தோத்திரம். நான் தனியாக போக அனாதை அல்ல, அனாதைகளை ஆதரித்த தெய்வத்தில் இருக்கிறேன். ஆமென். யாரும் அனாதைன்னு சொல்லாதீங்க, அது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை. இயேசு நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. பூமியில் உங்களை வேண்டான்னு சொல்லலாம், பரலோகம் வேண்டான்னு சொல்லலையே, இயேசு வேண்டான்னு சொல்லலையே. நீ இந்த மதம் இந்த ஜாதி, நீ படிக்கல, நீ நேற்றுவரை இப்படி ஆயிட்ட, நீ ஒரு குடிகாரன், திருடன், நீ ஒரு முள்ள மாதிரி முடிச்சவைக்கு நீ வேண்டாம், நீ உதவாக்கிற சமுதாய துரோகி, உன்னை எல்லாரும் கெட்டவன்னு சொல்றாங்க. சொல்லவே இல்லை அவரு. நீ என்ன கெட்ட வாப்பா, நான் உன்னை பரிசுத்தப்படுத்துறேன், நான் உன்னை சுத்தமாக்குறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தெய்வத்திற்கு கூட்டம் நடத்துகிற நீங்கள் பாக்கியவான்கள்.
பாடல் நடத்தி ஆராதித்த தம்பிமார்கள் பாக்கியவான்கள். இதற்கு இசையமைக்கு வந்தாங்க பாருங்க 3 முற்பிதாக்கள். இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த கூட்டத்திலிருந்து பங்கு பெறுகிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 1000 கூட்டத்திற்கு போகலாம், கவர்னர் கூட்டத்திற்கு போகலாம், முதல்வர் கூட்டத்திற்கு போகலாம். அங்கே உயிர் மீட்சி நடக்காது, இதில் உயிர் மீட்சி உண்டு. ஆமென். எத்தனை கோடீஸ்வரர்கள், பட்டதாரிகள், டாக்டரேட் பண்ணினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், சட்ட மேதைகள், சாக்ரட்டிஸ் போன்ற மனிதர்கள் கூடுகிற கூட்டத்தில் நீங்கள் பங்கு பெறலாம். கவிஞர்கள், தமிழை முத்தமிழையும் கக்குகிறவர்கள், ஞான பண்டிதர்கள், இங்கெல்லாம் போகலாம். ஒரு உயிரை கூட காப்பாற்ற முடியாது. இந்த கூட்டத்தில் பல உயிர்களை காப்பாற்ற முடியும். நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. சந்தோஷப்படுங்க, நீங்களும் நானும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. பரலோகத்தினுடைய பலன் மிகுதியாக இருக்கிறது. சின்ன கூட்டமா இருக்கலாம், சாதாரண இடமாக இருக்கலாம், நடத்துகிறவர்கள் சாதாரணமானவர்கள் இருக்கலாம், ஆனால் அசாதாரணமான தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கின்றதை மறந்து போக வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்த புத்தகம் வந்துச்சு, அதையும் வச்சுக்கிட்டேன். அப்போ அந்த டிசம்பர் மாதம், கரெக்டாக டிசம்பர் மாதம் ஒரு லெட்ரு வருது. புதுக்கோட்டையில் மொழியிறவு ஜெபம் நடக்குது, அதில் பங்கு பெறுங்கன்னு ஒரு லெட்ரு வருது. எங்கள் அக்கா என்கிட்ட காட்டுறாங்க. என் சித்தப்பா மகள் அவ்வளவு என்னோட உடன் பிறந்த சகோதரியை விட தாண்டி இருப்பாங்க என்கிட்ட அன்பில். அப்போ தம்பி இது மாதிரி கடிதம் வந்திருக்கு தம்பி அப்படின்னு சொன்னாங்க. சரிக்கா போகலாக்கா, நானும் வர்றேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டேன். கரெக்டாக போவதற்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆள் எனக்கு கலநோட்டு வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு வர்றேன். பிசாசனை விடுறது மாதிரி இல்லை. அந்த போகிற 2 நாளைக்கு முன்னாடி கேட்பல எங்கள் அக்கா நான் திருச்சி போகிறேன், நீங்கள் போகிறது என்ன கலநோட்டு வாங்கி கொடுக்கல, அது மாதிரி சில டூப்ளிகேட் நோட்டை கொடுத்து வழியில் எங்கள் போலீஸ் வச்சு பிடிச்சிட்டு வந்துடும். அந்த டூப்ளிகேட் நோட்டையும் கொடுக்க மாட்டோம். எல்லா பணத்திலும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு எழுதியிருக்கோம். நாங்கள் கொடுக்குற பணத்தில் ரிவர்ஸ் பேபி ஆஃப் இண்டாலியான்னு எழுதியிருக்கோம். அந்த முதல் எழுத்து மாத்திரம் இருக்கும், ஆர்பிஐன்னு இருக்கும், அவ்வளவுதான். நாங்கள் கொடுக்குற பணம் தான். ராத்திரியில் பணமாக தெரியும், பகலில் பேப்பராக தெரியும். அது அம்பாஸ்டர் காரில் ஒரு அந்த மங்களாலும் லைட்டை வச்சு தம்பிங்க கவனிக்கிறத பார்த்து ரொம்ப ஊன்று கவனிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அதை விட்டு இங்கே வந்தீங்கன்னு நினைக்கிறாரே என்னமோ தெரியல. ஏன்னா மஞ்சள் லைட் இருக்கும், ரெட் லைட் இருக்கும். அந்த ரெட் லைட்டில் அந்த பேப்பர்லாம் பணமாக பளிச்சுன்னு தெரியும் தம்பி. உள்ளே வச்சு நான் கொடுத்து கட்டுக்கட்டாக கொடுத்துட்டு நாங்கள் ஒரு வழி சொல்லுவோம். அந்த வழியில் எங்கள் போலீஸ் நிற்கும். எங்கள் போலீஸை பார்த்துன்னு பையை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. எங்களுக்கு பை தான் முக்கியம், ஆளு முக்கியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அக்கா நான் போகிறேன்க்கா, நீங்கள் போயிட்டு வாங்கக்கான்னு சொல்லிட்டேன். போயிட்டு 1 வாரம் நாங்கள் போகிறோன்னே ஊருக்கு திரும்ப மாட்டோம். எங்கள் போலீஸ் வச்சு பிடிச்சோன்னு நாங்கள் 1 வாரம் லாட்ஜில் தங்கிடுவோம். நல்ல சாப்பாடு, எல்லாரும் தண்ணி அடிப்பாங்க, நான் தண்ணி அடிக்க மாட்டேன். அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரை நமக்கு அந்த பழக்கம் இல்லை. ஒரு வெயிட் லிஃப்டராக கர்த்தரை உருவாக்கினபடியினால் அதில் எனக்கு நாட்டம் இல்லாமல் போய்விட்டது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ 1 வாரம் கழித்து நான் வர்றேன். எங்கள் அக்கா அந்த பஸ்ஸில் அவங்க தனியாக போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு தனி காரில் ஹீட்ரு போட்டு போகணும் அவங்க உடம்பு கண்டிஷனுக்கு. எப்படியோ போய் சேர்ந்துட்டாங்க. நான் நேரம் போகிறேன், வரும்பொழுதெல்லாம் எங்கள் அக்காவை நம்ம பார்ப்பேன். அப்படி போகும் பொழுது நம்ம வீட்டுக்குள்ள நுழையிற ஒரு கூரை வீடு தான். அவங்க சொன்னாங்க, தம்பி நாங்கள் அந்த கூட்டத்துக்கு போனோம், ஏசு என்னை சுகமாக்கிட்டார் தம்பி அப்படின்னாங்க. நல்லா கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்பட்டு நல்லா கையை தட்டி சோத்திரம் சொல்லுங்க. சோத்திரம். சாமியாடி குடும்பத்தில் ஆண்டவர் செய்த முதல் அற்புதம். அக்கா எப்படிக்கா அப்படின்னு. பச்சை தண்ணி குடிக்க முடியாது, ஈரத்தில் நடக்க முடியாது தம்பி. இரவெல்லாம் ஜெபம் நடந்துச்சு தம்பி. பனி, அது டிசம்பர் மாதம் பனி. அதில் அவங்க உட்காந்துருக்க முடியாது. புதுக்கோட்டையில் டவுன் ஹால், அது ஒரு ஓப்பன் ஏரியா, அது ஏசி ரூம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அதில் உட்காரது வாய்ப்பே இல்லை. ஆனால் கர்த்தர் அங்கே உட்கார வச்சுட்டாரு. காலையில் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணாங்க தம்பி. என்னுடைய அந்த இறப்பெல்லாம், அந்த மூச்சு திணறல் எல்லாம் போயிட்டு இப்போ நான் பச்சை தண்ணி குடிக்கிறேன், பச்சை தண்ணியில் குளிக்கிறேன் தம்பி, எனக்கு ஒரு பாதிப்புமே இல்லை. இயேசு என்னை சுகமாக்கி விட்டார். நல்ல கரங்களை உற்சாகம் தட்டி சோத்திரம் சொல்லுங்க. இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். நான் வணங்குகிற இயேசு, நான் அறிக்கை செய்கிற இயேசு, ஹல்லேலூயா, அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அக்கா சுகமாயிடு. எனக்கு இன்னும் அதிக நம்பிக்கை. எங்கள் அம்மா எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஒரு நம்பிக்கை, நிச்சயமாக அம்மா வந்துடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டிசம்பர் மாதம் 1991 ஜனவரி மாதம் 14, 15, 16 3 நாள் கூட்டம் நடக்குதுன்னு ஒரு கார்டு வருது எங்களுக்கு. நாங்கள் அந்த கார்டு எடுத்துகிட்டு, நான் இந்த சொன்னேன்ல, பஸ்ஸில் போகும்போது நான் ஓப்பனாக உட்காந்து போக முடியாது. இப்படி முகத்தை கரிச்சி வச்சு மறைச்சிக்கணும், ஃப்ரண்ட் சீட்டை இப்படி கவுந்துக்கணும். ஏன்னா அவ்வளவு எதிர்ப்புகளை நான் சம்பாதித்துட்டேன். அவ்வளவு எதிர்ப்புகள் எனக்கு. நான் உயிர் வாழ ஆசைப்படுறேன்.
என்ன வாழ்வதற்கான வழியே கிடையாது. நான் சாவதற்கான வழி மட்டும்தான் இருக்க தவிர வாழ்வதற்கான எந்த வழியுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை நானே அதை சம்பாதித்து கொண்டேன். பிசாசு எனக்கு சம்பாதித்து வைத்தது என்பதை விட நானே அதை சம்பாதித்து இரத்தத்திமுள்ள சம்பாதித்து கொண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாங்கள் போகிறோம். ஜனவரி மாதம் 16ஆம் தேதி 91வது வருடம். அவரோட அந்த பகுதியில் திருச்சி டு தஞ்சாவூர் அந்த சண்முக இன்ஜினியரிங் காலேஜ் ஆப்போசிட்டில் அந்த கூட்டம் நடக்குது. நான் போகும்போது ஒரு 500-600 பேர் இருப்பாங்க. அந்த தெற்கு வடக்கில் இப்போ இருக்கிற டைரெக்ஷனில் தெற்கு வடக்கில் ஸ்டேஜ் போட்டு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 500-600 பேர் உட்காந்துருப்பாங்க. கையில் இந்த பைபிள், இந்த கருப்பு கலரில் வச்சுருக்கிறாங்க. நான் பைபிள்லாம் பார்த்தது கிடையாது. ஏன்னா என் மதத்து வேதமே எனக்கு தெரியாது. இது இன்னொரு மதம், அதனுடைய வேத புத்தகம் எனக்கு தெரியுது வாய்ப்பே கிடையாது. ஆகவே நான் பைபிள்லாம் பார்த்ததில்லை. 6வதுலேயே 5வதுலேயே கோடிட்ட இடத்தை நிரப்புன்னு சொல்லி மார்க் அது எழுதி மார்க் வாங்கியிருக்கேன். இந்துக்களின் புனித நூல் பகவத்கீதை, முஸ்லீம் புனித நூல் குரான், கிறிஸ்தவ புனித நூல் பைபிள் அப்படின்னு சொல்லி எழுதி மார்க் வாங்கியிருக்கேன். ஆனால் அதை நான் கண்ணால் கண்டது கிடையாது. ஏன்னா என்னுடைய வேதமே எனக்கு தெரியாது. கிறிஸ்தவ வேதத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. எங்கள் ஊரில் ஒரு 30 கிலோமீட்டர் வேளாங்கண்ணி கோவில் 2 தடவை போயிருக்கோம். 5வது படி ஒரு டூர் போனேன். அடுத்தது நான் கல்லூட்டில் வந்த பிறகு ஒரு நண்பரை ஏமாற்றுவதற்காக நான் போனேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு நானும் போய் அங்கே முட்டி போட்டேன். எல்லாரும் முட்டி போட்டேன், நானும் முட்டி போட்டேன். நான் என்ன வேணும்னா, மாதாவே அடுத்தது நான் இவரை முழு தொகையும் வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டேன், உனக்கு 2 பவுன் செயின் வாங்கி போகிறேன்னு. அந்த பாவி பணமும் கொடுக்கல, நான் செயினும் வாங்கி போடல. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி வந்தால் இதுதான் நாம் அந்த வேளாங்கண்ணி போனது 2 டைம். ஆக நாங்கள் எங்கள் வீட்டில் சாமியாடி இருக்கிறதுனால நாங்கள் மற்ற தெய்வத்தை நாட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நான் போகிறோம், கையில் பைபிள் இல்லை. அவங்க எல்லாம் அந்த புத்தகம் வச்சுருக்கிறாங்க, டைரி வச்சுருக்கிறாங்க, நிறைய சூட்கேஸ் வச்சுருக்கிறாங்க. அந்த துணியெல்லாம் காயுது, குளிச்சுட்டு துணியெல்லாம் காயுது. 3 நாள் அங்கே தங்கியிருந்திருப்பாங்க போல இருக்கு. நமக்கு ஒன்றும் புரியல, ஒன்றுமே தெரியல. முதல் தடவை கிறிஸ்தவ கூட்டத்தில் நம்ம இங்கே கால் வைக்கிறேன். நானும் என்னுடைய சித்தப்பா மகனும் போகிறோம். அது இறங்கி உள்ளே போனோன்னு அந்த உட்காந்துருக்கு லாஸ்ட்டு அந்த சேருக்கு பின்னால் ஒரு 30-40 அடி தூரத்தில் நின்றுட்டோம். அடா கையில் என்னென்னமோ வச்சுருக்கிறாங்க, சாமி கும்பிட்டு இதெல்லாம் கொண்டு வரணும் போல மட்டும் ஒன்றுமே இல்லைடா. இதை துரத்தி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? என்ன நம்ம யாரா வருவான்னு கதவை திறந்து வச்சுட்டு விருக்குன்னு கண்ணை முடிச்சு பார்க்கறது நமக்கு தான் தெரியும். இப்போ அது சொன்ன எங்களை யார் கர்த்தரே வழி நடத்தினார், வேற யாரும் எங்களை வழி நடத்தலை. ஏன்னா கர்த்தரே இப்போ தான் நமக்கு தெரியுது. அப்போ எவ்வளோ பெரிய சபையாக இருந்தாலும் சின்ன சபையாக இருந்தாலும் அந்த கடைசி டைமில் யாரும் வர்றாங்களா, வழி அந்த இடம் நிரம்பலையான்னு கண்ணை திறந்து பார்க்குறது இப்போ தான் ஐடியா நமக்கு புரியுது. அன்னைக்கு நமக்கு அந்த ஐடியா தெரியல. நான் பயந்துக்கிட்டே அப்படியே நிற்கிறேன்டா, என்னடா பண்ணுறதுன்ட்டு. அவன் நான் சொன்னேன், உள்ளே போவோம், எவனாவது நம்மளை துரத்தி விட்டா. என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே ரவுடி நண்பர்கள், ரொம்ப அருமையான நண்பர்கள். தஞ்சாவூரில் கீழே வாசல், வடக்கு வாசல், வண்டிக்கார தெரு, பர்மா காலனி, இதெல்லாம் கத்தி குத்தெல்லாம் பிளேடு கிழிக்கிறது மாதிரி இதெல்லாம். அந்த நண்பர்கள்லாம் எனக்கு உயிர் நண்பர்கள். என்னுடைய ரூமுக்கு அடிக்கடி வருவாங்க. நான் அவங்களுக்கு ரொம்ப தேவை. சொன்னேன், என்னுடைய நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, அடிச்சு நொறுக்கிடுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 அடி தூரம் தான் எடுத்து கால் வச்சேன். 10 அடி தூரம் நான் போயிருப்பேன். அதற்கு மேலே என்னால் போக முடியல. எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் பரிசுத்த ஆவி இருக்கிற இடத்துல அவன் நடுங்கியே ஆக வேண்டும். எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவிக்கு முன்பாக அவன் ஒரு மண்ணு, அவன் ஒன்றுமில்லை, நத்திங், ஒன்றும் கிடையாது. எவ்வளோ பெரிதாக பூமியில காட்டினாலும் சரி, பரிசுத்த ஆவிக்கு முன்பாக அவன் ஒண்ணுமே கிடையாது. நடுங்கின அப்படியே பயம் வந்து போச்சு. இந்த பேசின வார்த்தைக்கும் எங்களுக்கு வந்த நடுக்கத்திற்கும் சம்பந்தமே இல்லை. ஓடி போய் கடைசியில் ஒரு 20 பேர் சேர் போட்டு உட்காந்து இருப்பாங்க. படிச்சாரு முடி உட்காந்துட்டாங்க, பின்னாடி கீழே உட்காந்துருக்குறோம். அப்படியே இந்த கேப்பில் அந்த ஸ்டேஜை பார்க்குறோம். அப்போ ஆசீர்வாதம் பிரதர், சத்யதாஸ் ஐயாவா இங்கே இருந்தாங்களே, காஞ்சூர்மேட்டில் இங்கே இருந்தாங்க ஒரு ஐயா, இங்கே இருந்து காவி உடை, ஐயாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சவங்க ஏசாஸ் ஐயா. ஆமாம், அவர் ஒரு காவி உடையில் அவர் 2 பேரும் வர்றாங்க. வந்து சொல்கிறாங்க, என்னையா 2 பேரும் கீழே உட்காந்துருக்காங்க, சேரை மறைச்சிட்டு வந்துருக்கேன். அவங்க சேர் எடுத்துட்டு அந்த ஐயாவோட குரலை கேட்டோன்னே பறந்துட்டாங்க. அது சிங்கங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. ஓடி முன்னாடி உட்காந்துட்டோம், ஏறி பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், நல்லா சொற்பொழிவு பண்ணுறாரா. அது சொன்ன அந்த பிரசங்கத்துக்கு நான் வைத்த பேர் சொற்பொழிவு. ஏன்னா பிரசங்கம்லாம் ஒன்றும் தெரியாது. இப்போ நம்ம அதிக பிரசங்கம் இருக்கிறோம், அது அடுத்த பிரச்சனை. அன்றைக்கி நமக்கு ஒன்றுமே தெரியாது. நல்லா சொற்பொழிவு பண்ணுறாரா. அவங்க அல்லேலூயாங்கிறாங்க, நானும் அல்லேலூயாங்கிறேன், சோத்திரங்கிறேன். முதலாவது புனிதமான வார்த்தையை அங்கே தான் நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம். அல்லேலூயா. ஸ்டேஜில் ஒரு 10-15 பேர் நிற்கிறாங்க. அதில் 21 நாள் 40 நாள் உபவாசங்கிறாங்க. 3 வேளை சாப்பாடு கிடையாதுங்கிறாங்க. என்னடா இது, எப்படி மனுஷன் இருக்க முடியும்? 3 வேளை சாப்பிடாம எப்படி இருக்க முடியும்? ஒரு வேளையாவது சாப்பிடணும்ல. 2 நாள் பட்டினி கிடந்தா 3 நாள் சாப்பிடணும். 40 நாளா 21 நாளா எந்த அந்த உபவாசத்தை பார்த்து நான் பயந்து நடுங்கணும்னு அந்த நாளை நான் நினைச்சது, இந்த தேவர்கள்னு சொல்லுவாங்களோ அவங்களா இருப்பாங்களோ, நான் அப்படிதான் நினைச்சேன் உண்மைக்காக.
ஏன்னா எங்கள் பக்கத்தில் எந்த ஊழியக்காரரும் கிடையாது, ஒரு விசுவாசம் கூட கிடையாது. கர்த்தரே எங்களை நடத்தி சென்று எங்கள் அமர வைத்தார். அல்லேலூயா. பக்கத்தில் ஒரு மனிதர் பதில் சொல்ல கூட எங்களுக்கு விவரமான நபர் யாரும் கிடையாது, ஒருத்தருமே கிடையாது. அப்போ நான் நினைச்ச தேவர்கள்னு சொல்றாங்களே அவர்களாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எந்த உபவாசத்தை பார்த்து நான் பிரமித்து போனேனோ, கர்த்தர் எனக்கு உபவாசங்களை அள்ளி தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஊழியத்தில் என்னோட நண்பர்கள் வந்திருக்கிறாங்க, உடன் ஊழியர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, என்னோட குடும்பத்தினர் வந்திருக்கிறாங்க. எங்கள் சபையில் உபவாசம் என்பது திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா சாப்பிட்றது மாதிரி எங்களுக்கு. அல்லேலூயா. மற்ற அல்வாலாம் சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் சிக்கும் அது, ஏன்னா இருட்டுக்கடையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக கிட்டத்தட்ட அந்த 40 நாள்லாம் கிட்டத்தட்ட கர்த்தருடைய கிருபையினால 12 தடவை முழு 40 நாள் உபவாசம் இருக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். 12 தடவை. அதற்கு மேலே நான் எண்ணில் அது 20 25 முழு நேரமாக 40 நாள் இருந்தது, எனக்கு கணக்கே தெரியாது. அது கணக்கற்ற 40 முழு நேர உபவாசங்கள் இருக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பக்தியின் வைராக்கியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும், ஆத்துமால தர வேண்டும் என்பதற்காக 400 நாள் மாலை 6 மணிக்கு ஒரே ஒரு வேளை சாப்பாடு, 400 நாள் 2 வேளை சாப்பாடை கட் பண்ணி இருக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. 275 நாள், 175 நாள், 21 நாள் கணக்கற்றது, 7 நாள், 3 நாள் கணக்கே கிடையாது. அல்லேலூயா. எந்த உபவாசத்தை முதலாவது நான் பிரமித்து பார்த்தேனோ அதை எனக்கு வரப்பிரசாதமாக கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக அந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கு. கடைசியாக அந்த கூட்டம் முடிய போகுது, பிரசங்கம்லாம் முடிஞ்சிட்டு பக்கத்தில் இடம் வாங்கிறதுக்கு அங்கே எல்லோரும் இங்கே கலெக்ஷன் பண்ணுறாங்க. மதுரையில் உருளைக்கிழங்கு மண்டியினுடைய அந்த ஓனர் மனுவேல் ஜெபராஜ் அவங்க தான் அந்த பணம் கலெக்ட் பண்ணுறாங்க. பின்னால் அவங்க யாருன்னு பேரெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்போ அவங்க எல்லாருமே பணம் 10,000 5,000 20,000 சொல்லிட்டு இருக்காங்க. நான் சும்மா உட்காந்துருந்தேன்னா தம்பிகிட்ட சொன்னேன், நான் ஒரு 10,000 ரூபாய் கையை உயர்த்த போகிறேன்டா அப்படின்னு. அண்ணா எப்படி நான் கொடுப்பீங்கன்னு, எவனையாவது ஒருத்தனை கல்நோட்டில் ஏமாற்றி கொடுத்துடலான்டா அப்படின்னு சொல்லிட்டு, சரியா போய் சொல்லுங்க. நான் எழுந்துச்சு பேரை சொல்லி 10,000 சொல்லிட்டு உட்காந்துட்டேன். நான் ஒன்று நீ எழுந்துடுறா ஒரு 5,000 ரூபா சொல்லிட்டா அப்படின்னு. அண்ணே ஏப்பா எங்கேருந்து கொடுக்கணும்னு சொல்லி அவன் துடிக்கிறான். அன்னைக்கு 5,000ங்கிறது 5 லட்சத்துக்கு மேலே. அன்னைக்கு என்ன இன்னொருத்தனை எவனோ ஒருத்தன் வருவான்டா, ஏமாற்றி தரேன்டா, நீ கொடுத்துடலான்டா, 5,000 கையில் கொடுத்து நீ கொடுறான் எழுதுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் ஒரு 5,000 ரூபாய் சொன்னேன். உண்மையாக சொல்கிறேன், எங்கள் 2 பேரும் அதை கொடுக்கவே இல்லை. எங்களையே கர்த்தருக்கு முழுமையாக காணிக்கையாக ஒப்பு கொடுத்து விட்டோம். கர்த்தருக்கு அந்த திருட்டு காணிக்கை தேவையில்லை, திருடர்கள் தான் அவருக்கு தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மோசம் பண்ண காணிக்கை தேவையில்லை, மோசம் பண்ற நீ தான்ப்பா எனக்கு தேவை. அல்லேலூயா. அந்த பணத்தை வச்சு நான் சாப்பிட போறேன்னா, அல்வா வாங்கி சாப்பிட போறேன்னா, புரோட்டா வாங்கி சாப்பிட போறேன்னா, நீ தாண்டா எனக்கு தேவை. அல்லேலூயா. நாங்கள் 2 பேருமே முழு நேர ஊழியர்களாக ஒப்பு கொடுத்துட்டோம் கர்த்தருக்கு. ஏன்னா கடைசியில் எனக்கு காசு கொடுக்க முடியல, எங்கே போகிறது? இயேசுகிட்ட வந்து மாட்டினா வேற எங்கேயாவது போக முடியுங்களா? போனால் நல்லா இருக்க முடியுமா? உயிரோட விளையாடுறது, எதோட உயிரோட விளையாடு. சொத்து போனா கூட பரவாயில்ல, உயிரை போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் முடிஞ்சிச்சு, தலை கை ஜெபம் பண்ணாங்க, எல்லாரும் முட்டி போட்டாங்க, நாங்களும் போய் முட்டி போட்டோம். அவங்க சொல்லுவாங்க, அதை கவனிக்கிறங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. சொன்னேன்ல, கர்த்தரே நடத்தின மனிதர்கள் எங்களுக்கு கொண்டு போய் முழங்கால் போடுங்க, அவங்க சொல்லுவாங்க, வெளிப்பாடு சொல்லுவாங்க, கவனமாக கேட்டுங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. முட்டி போட்டோம், நிறைய சொன்னாங்க, இல்லை ஒன்றுமே தெரியல. ஆனால் இன்றைக்கு சொன்னது போல் 2 வார்த்தை மாத்திரம் எனக்கு பஞ்சிங் ஆனது. தலை கை வச்சு என் தாசனை போல உன்னை நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி அருமையான ஆசீர்வாதம் ஐயா கை வச்சு ஜெபம் பண்ணாங்க. நான் உடனே நினைக்கிறேன், தாசன்னா கண்ணதாசன் பாரதிதாசன் 2 பேர் தான் தமிழ்நாட்டில் தாசன். ஏன்னா நான் கவிதை எழுதுகிறாள் நிறைய. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு கவிதை புத்தகம் தான் கொளுத்தினேன். ரொம்ப பின்னாடி கஷ்டப்பட்டேன், ஏண்டாவது கொளுத்தணும், யார்ட்டையாவது கொடுத்துருக்கலாமே அப்படின்னு ஒரு உயர் நோட்டில் ஃபுல்லாக நான் எழுதி வச்சுருந்தேன். ஏன்னா கண்ணதாசன் ஒரு ஆளுக்கு பாரதிதாசன், ஓ இவங்களை போல நம்மளை நடத்த போகிறார், பெரிய ஆளாக போகிறோம்டா. அல்லேலூயா. அதான் சொன்னாக்க யாருமே எங்களை நடத்தல, ஒரு அறிவுரை சொல்ல இதுதான்ப்பான்னு சொல்றது யாருமே எங்களுக்கு இல்லை. கர்த்தர் எங்களை கடம் பிடித்து வழி நடத்தினார். அல்லேலூயா. அப்படியே ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். எங்களை விட்டது ரோட்ல நின்று இருக்கும் போல இருக்கு. எது சொல்லுங்க? இப்பயும் சில பேர் விட்டது ரோட்ல தான் நிக்குது. அது பஸ்ல எல்லாம் அடிபட்டு சாவாது. அல்லேலூயா. அது நம்மளை சாகடிக்க நிக்குது. சோத்திரம். அவன் ஒரு ஏமாளி சொல்லுங்க, பிசாசு ஒரு ஏமாளி. அவன் ஒரு முட்டாளு சொல்லுங்க. அவன் அறிவாளியா இருந்தா என்ன விட்டுருப்பான சொல்லுங்க? அவன் ஒரு முட்டாள். அவன் ஆமேன்னு சொல்லுங்க. பிசாசு இப்படி சொல்றான்னு நினைக்கிறான். ஆமா, ஒரு முட்டாளு, அவன் ஒரு ஏமாளி. அல்லேலூயா. அந்த ஏமாளிக்கு பயப்படாதீங்க, அந்த முட்டாளுக்கு பயப்படாதீங்க.
முட்டாளை அறிவாளியாக மாற்றுகிற தெய்வத்துக்கு பயப்படுங்க. பேதையை ஞானியாக்குற இயேசுக்கு பயப்படுங்க. பைத்தியத்தை ஞானியாய் மாற்றுகிற இயேசுக்கு பயப்படுங்க. அந்த முட்டாளுக்கு பயப்படாதீங்க, அந்த ஏமாளிக்கு பயப்படாதீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் என்னை விட்டவர் என்ன நினைச்சிருப்பான்? ஏன்டா இவனை விட்டான், பிடிச்சிருக்கலாம்னு நினைச்சிருப்பான். கர்த்தர் ஒரு ஆளை குறித்தாரையானால் அந்த ஆளை குறித்த காலத்தில் கொண்டு வந்து முன்னால் நிறுத்தியே தீருவார். கர்த்தர் சொன்ன ரோட்டுக்கு வந்த உடனே அந்த பிசாசெல்லாம் நம்ம மேலே ஏறிக்கிட்டு நான் மறுபடியும் கலந்துட்டு மாற்ற போயிட்டேன். போயாச்சு. சரியாக 7வது மாதம் கர்த்தர் என்னை மறுபடியும் தொட்டார். என்னுடைய தாயாரை மறுபடியும் நாங்கள் கண்டுபிடித்தோம். எங்கள் அம்மா வந்தாங்க. 3 மாதம் அந்த மந்திரவாதி பவுடர் கொடுத்தாருன்னு சொன்னல, அந்த பவுடர் எங்கள் அம்மாவை கொடுத்தோம். 3 மாதம் இருந்தாங்க. அதன் பிறகு எங்கள் அம்மா நிரந்தரமாக எஸ்கேப். எங்கே அவங்க போனாங்க, எங்கே வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அதுவரை நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னுடைய தாயாரை பார்க்கவே முடியல. சின்ன செய்தியோட எங்களுக்கு காதில் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, அக்கா சுகமாயிட்டாங்க, நிச்சயமாக அந்த இயேசு நம்ம அம்மாவை கொண்டு வருவார். அந்த நம்பிக்கை எனக்குள்ளே இருந்தது. அதாவது 1% கூட வாய்ப்பு இருக்காது. அந்த நேரத்தில் கர்த்தரை நம்புங்க. 1% கூட வாய்ப்பு இருக்காது. இனி அவ்வளோதான்ப்பா, முடிய போகுதுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க, ரட்சிக்கப்பட்டவங்களும் சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டு நீங்க சொல்லணும், எனக்கு முடியாது, எனக்கு தொடர போகிறது, எனக்கு தொடர போகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான் எங்கள் அம்மா விட்டாச்சு. அப்புறம் எங்களுடைய அடுத்த சித்தப்பா மகள், அவங்க 10 வருஷம் மணலில் பாதிக்கப்பட்டாங்க. எங்களுடைய அதான் சொல்ல, இப்போ நான் மாதம் ஒரு முறை, இந்த 7வது மாதத்துலேருந்து மாதம் ஒரு முறை வந்துகிட்டு இருக்காங்க. கரெக்டாக 7வது மாதம் முதல் வெள்ளிக்கிழமை எங்கள் சித்தப்பா மகளை கொண்டு வரேன். இன்னொரு சித்தப்பா மகள் அந்த இடத்துல கால் வச்ச உடனே அவங்க ஆடி அலக்கழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உருண்டு பரல்றாங்க. எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மாலை 4 மணி 5 மணி சுமார் இருக்கும் நான் நினைக்கிறேன். அன்றைக்கி முதல் வெள்ளி முழு இரவு ஜபம் போல இருக்கு. எல்லாரும் உபவாச கூட்டம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க, இரவு ஜபத்துக்கு கண் விழிப்பதற்காக. இந்த அக்கா உருண்டு பிறண்ட சத்தம் கேட்டு ஒரு ஊழியக்காரர் ஓடி வந்தார். அங்கே ட்ரைனிங்கில் உள்ளவர், ஒரு 21-22 வயசு இருக்கும், அவ்வளவுதான். ஓடி வந்து இயேசுவின் நாமத்தில் முட்டி போட்டுனார். அப்படியே முட்டி போட்டாங்க. எங்களுக்கு அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பும் இன்னைக்கு நடந்தது மாதிரி. இடையில எவ்வளவோ நடந்திருக்கு 35 வருடங்கள்ல. அதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் டே, அந்த முதல் துவக்கத்தில் நடந்த காரியங்களால் மறக்கவே முடியல. முட்டி போடணும், அப்படியே முட்டி போட்டாங்க. அப்படி இருந்தாங்க நிலையா. உன் பேர் என்னன்னு சொல்லி பேரெல்லாம் பலவிதமான பேர்களை சொன்னாங்க. ஒன்று ஒன்றா போறங்குது. யார் மெண்டல் ஆக்குனது கேட்குறாங்க. மாயவரத்தில் ஒரு மந்திரவாதி, அவனுக்கு 2 மனைவி, இத்தனை பிள்ளைங்க, அவன் தான் அந்த மந்திரம் செஞ்சது, நான் தான் அந்த குடும்பத்தை இப்படி ஆயிட்டேன், உயிர் எடுக்க போறேன், அப்படியெல்லாம் சொல்லுது. ஒன்று ஒன்றா துரத்தி விடுறாரு. கடைசியாக நாங்கள் வணங்கின எங்கள் குலதெய்வம் வந்து கதற ஆரம்பித்தது. அழுதுச்சு, என்னை சுடாத, என்னை வெட்டாத, எரிக்காத, இடமெல்லாம் எரியுது, என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி கதறுனுச்சு. அதை அழுதுறோம். நாங்கள் அழுவ ஆரம்பிச்சிட்டோம். அடா சாமி அழுவுதே அப்படின்னு நாங்கள் அழுவ ஆரம்பிச்சிட்டோம். இப்படி நிற்கிறோம், 5-6 பேர் நிற்கிறோம். எனக்கு ஆடுறாங்க. ஏன்னா சாமி, நான் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்காக வரல. ஒரு டாக்டரை போல, திருவாரூர்ல டாக்டர் சரியில்லை, அவர் இங்கே ரெஃபர் பண்ணியிருக்காரு, இந்த டாக்டர் நல்ல டாக்டர்னு சொல்லி. அப்படிதான் நான் வந்து இயேசுவை தேடி வந்தேனே தவிர இயேசுவை வணங்குவதற்கான வரல. ஒரு வைத்தியராக தேடி வந்தேன். தேசத்துல போனால் நடக்குது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்தேன். வேற ஒன்று அவரை கும்பிடணும், அவர் கடைசி வரையும் ஏற்ற அப்படிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ எங்கள் அக்கா ஆடுறாங்க, கடைசியாக அழுதாங்க. அது வந்து எங்கள் குலதெய்வம் வந்து அழுது. அது அழுதுன்னா எனக்கு உடனே கண்ணீர் வந்து, நான் பல கண்ணீர் கொட்டு போய் சாமி அழுவுது அப்படின்னு சொல்லி. இது அழுதது எங்களை விட்டு நாங்கள் எல்லாரும் போகிறோன்னு சொல்லி தான் நான் சந்தோஷப்பட்டு இருந்திருப்பேன். அது சொன்னிச்சு சுயநலமா, என்னை விட்டு நான் ஓடி போறேன்னுச்சுல, எனக்கு டக்குன்னு மைண்ட்ல தட்டுனது மாதிரி, யாரும் சொன்னது மாதிரி, ஏடா நம்ம சாமியை நம்பி வந்திருக்கிறோம், என்னை விட்டு நான் ஓடி நம்ம எங்க போறது? ஆஹா, நம்ம இதுவரை ஏமாந்துட்டோம். உண்மையான தெய்வம் இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. என்னை கொண்டு வந்து நல்ல இடத்துல சேர்த்து விட்டு போனது நாங்கள் கும்பிட்ட குலதெய்வம் தான். அல்லேலூயா. யாரும் மனுஷன் சேர்க்கல, எங்க குலதெய்வம் தான் சேர்த்துச்சு. அது என்னை விட்டு, என்னுடைய மரலாளியெல்லாம் விட்டுருன்னு சொல்லி தான் சாமியோட நானும் ஓடி இருப்பேன். நான் நின்று இருக்க மாட்டேன். அவ்வளோ வைராக்கியம் எங்கள் குலதெய்வத்தின் மேலே. ஆனால் என்ன விட்டுரு நான் ஓடிடுறேன்னு சொன்ன, நம்ம எங்கே ஓடுறது? நம்ம அதுதான் நம்பி இருக்கோம். விட்டுட்டு போகிறோங்குதே, நம்ம சேர்த்து அழைச்சிட்டு போக மாட்டேன். அந்த கேள்விக்குறி எனக்குள்ள வந்தது. அது எனக்குள்ள வல்ல கர்த்தர் அந்த கேள்வி உருவாக்கி இருந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவுதான். 2.5 மணி நேரம் ஆடி அலக்கழிச்சாங்க. அக்கா விழுந்தாங்க. மொத்தத்தில் 2.5 மணி நேரம் கழிச்சவங்க எழுந்துச்சாங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே நிலையில கர்த்தர் எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தவங்க 2.5 மணி நேரத்தில் கர்த்தர் சுகமாக்கினார். சாமியாடி குடும்பத்தில் 2வது அற்புதம் நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ எனக்கு அதிக நம்பிக்கை, நிச்சயம் அம்மா வந்துருவாங்க.
அந்த முதல் வெள்ளிக்கிழமை அங்கே இருந்தோம், சனிக்கிழமை இருந்தோம், ஞாயிற்றுக்கிழமை இருந்தோம், 3 நாள் வந்துட்டோம். வாரம் போகணுங்கிறது எனக்கு தெரியாது. 8வது மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை போனேன். 9வது மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் போகிறோம். நான் போகும்போது எல்லாரையும் கிளப்பி விடுறேன். எங்கள் அண்ணன், இந்த சித்தப்பா மகன், இந்த அண்ணன் பிள்ளைங்க, மைத்துனர்கள், ஒரு 10-12 பேரை ஒரு டீம் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதில் எங்கள் அண்ணாட்ட சொல்கிறேன், அண்ணா நீ ஞானஸ்நானம் எடுத்துக்கணுன்னு அப்படிங்கிறேன். அப்படின்னா என்னடான்னு கேட்குறாரு. தண்ணியில் வச்சு அமுக்கி விடுவாங்க என்ன அப்படிங்கிறேன். நான் அந்த 2 கிழமை போனேன்ல, அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை அங்கே தண்ணியில் வச்சு அமுக்கி விட்டாங்க. அதை நான் பார்த்தேன், வேடிக்கை பார்த்தேன். இது எடுத்தால் நல்லது அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான் சத்தியம் சொன்னாங்க நமக்கு. இது எங்கள் அண்ணன் சபைக்கே வராதவர்கிட்ட சொல்கிறேன். முதல் தடவை அப்போ தான் வரப்போகிறார். அண்ணா நீ ஞானஸ்நானம் அப்படின்னா என்ன தம்பிங்கிற, தண்ணியில் வச்சு அமுக்கி விடுவாங்கண்ணா. சரி மாற்று ட்ரெஸ் எடுத்துன்னு அவர் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அண்ணிகிட்டையும் சொல்லு தம்பி அப்படின்னாரு. அண்ணி ஞானஸ்நானம் எடுத்துங்க அப்படின்னா. அப்படின்னா என்ன தம்பி, நாங்கள் தண்ணியில் வச்சு அமுக்கி விடுவாங்க அண்ணே அப்படின்னு ட்ரெஸ் எடுத்துங்கன்னு சொல்லி இப்படி 10-12 பேர் ரெடி பண்ணிட்டேன். அவங்க எல்லாம் என்ன கேட்குறாங்க, நீங்கள் எடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் கள்ளநோட்டில் காசு சம்பாரிச்சிட்டு அப்புறம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டேன். அந்த கள்ளநோட்டுங்கிற பேய் என்னை கடைசி வரையுமே விடலை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக அந்த கள்ளநோட்டு, அந்த ஸ்மக்லிங் அப்படிங்கிற லயன் என்னை கடைசி வரையுமே பற்றி பிடித்தது. என்னை கடைசி வரையும் விடலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போயிடுச்சு. முதல் 9வது மாதம் 1/9/91 ப்ரேயர் முடிஞ்சிச்சு. எல்லாரும் ஞானஸ்நானத்துக்கு ஆற்றுக்கு போகிறாங்க. அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் வச்சு நான் நிற்கிறேன். அவங்களாம் ஆயத்தமாக வந்துட்டாங்க மாற்று ட்ரெஸ்ஸோட. நான் மட்டும்தான் பின்னால் எடுத்துக்கலாம், கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லேட் பண்ணிட்டேன். ஆசீர்வாதம் தண்ணியில் இறங்கினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 14-15 பேர் மொத்தத்தில் நிற்பான்னு நான் நினைக்கிறேன். இப்படி என்னை பார்த்தாங்க. பார்த்துட்டு, செங்கட்டுவன் நீங்கள் தான் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னாங்க. அவ்வளோதான். டம்மாறு எல்லா துணி கீழே போட்டேன். மாற்று ட்ரெஸ் ஒன்றுமே இல்லை, பேண்ட் ஷர்ட்டை போட்டு போயிருக்கேன். பக்கத்தில் ஒரு வயசான ஐயன் நட்டு, ஐயா அந்த டவலை கொடுங்க அப்படின்னு கேட்டேன். ஏன் தம்பினார். ஐயா நான் ஞானஸ்நானம் எடுக்க போகிறேன். அவர் உடனே துடிச்சு, இந்த தம்பி அப்படின்னாரு. நான் செஞ்சப்போ இதோட தொலைட்டுன்னு நினச்சாரோ என்னமோ தெரில, தம்பி தான் அப்படின்னு சொல்லி டவலை கொடுத்தாரு. டவலை கட்டி யோவான் சாடங்க மாதிரி அரைகுறை ட்ரெஸ்ஸில் நான் இறங்கி நிற்கிறேன். எல்லாரும் ஃபுல் ட்ரெஸ்ஸில் நிற்கிறாங்க. நான் ஒரு ஆள் தான் அரைகுறை ட்ரெஸ்ஸை துண்டை கட்டிக்கிட்டு நிற்கிறேன். அந்த 14-15 பேருக்கும் அவங்க ஞானஸ்நானம் கொடுக்கல. இது பெரிய திமிங்கல், அது விட்டா எல்லாத்தையும் விழுங்குன்னு சொல்லி என்ன தான் ஃபஸ்ட்டு சாமுவேல் ஜெபரோஸ்னு சொல்லி அங்கே ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 3 தடவை நாங்கள் பிரயாணம் பண்ணியிருக்கோம்ல. 7வது மாதம் ஒரு தடவை, 8வது மாதம் முதல் ஞாயிறு, 9வது மாதம். இதில் சந்தோஷ் மற்ற அங்கே இருக்கிற உடன் ஊழியெல்லாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, ரொம்ப அட்டாச் ஆகிட்டாங்க அந்த 3 நாள் தங்கினத்தில். அப்போ இந்த சந்தோஷங்கிற ஒரு ஊட்டி, நல்ல பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர், மதுரைக்கு வேலைக்கு வந்தவர், ஃபுல் டைம் ஊழியத்துக்கு வந்துட்டார். அவங்க வீட்டில் வந்து சண்டை போட்டாங்க. அங்கே நான் முடியாத நான் ஊழியம் செய்ய போட்டார். கடைசி வரையும் ஊழியம் செஞ்சார். இப்போ ஊழியம் செஞ்சுட்டு இருக்கார் ஊட்டியில். அவர் பிரைஸ் தி லார்ட் பிரதர் அப்படிங்கிறாரு. நான் அவர் கையை பிடிச்சி ஞானம் அப்படியே ஞானசம் ஃபஸ்ட் நான் தான் மேலே வர்றேன். ஞானசனம் எடுத்துன்னு ட்ரெஸ்ஸை கூட மாற்றலை. முதல் வார்த்தை, புனிதமான வார்த்தை அவர்கிட்ட நான் பேசுனது, பிரதர் நான் ஞானசனம் எடுத்துட்டேன் சந்தோஷ் பிரதர், நான் கல்லநோட்டு மாற்றலாமான்னு கேட்டேன். அட பாவி, உங்களை மாதிரி தான் சிரிச்சாரு. அது பிரதர்கிட்ட கேட்டுங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. நினச்சிருப்பாரு, அட சண்டாலா பாவி, ஞானஸ்நானம் எடுத்து முதல் வார்த்தை கல்லநோட்டு மாற்றலாமா, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது போ, உன்னை நரகத்துக்குன்னே நியமிச்சிருப்பாங்க அவ்வளோ இருக்கு போ. அப்படி தான் அவர் நினச்சிருப்பார். இப்போ நம்ம அப்படி தான் நினைக்கிறோம், இவனை திருத்தவே முடியாது இந்த ஆள் அப்படின்னு நினைக்கிறோம்ல சில பேரை, சில குவாலிட்டியை. அப்படி தான் என்ன நினச்சிருப்பார். பிரதரை கேட்டுங்கன்ட்டார். ஐயா வந்து உட்காந்தாங்க வரண்டாவில், வந்து உட்காந்து போய் முட்டி போட்டேன். ஐயா பிரதர் நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் பிரதர், கல்லநோட்டு மாற்றலாமான்னு. அது பாவம் ஐயா அப்படின்னாரு. உருட்டி ஒரு முழு முடிச்சுப்பா. அது பாவம் ஐயா அப்படின்னாரு. நான் சொன்ன கொலை செஞ்சாதான் பாவம், கல்லநோட்டு மாத்துறது பாவம்னு அவங்களுக்கு நம்ம உபதேசம் பண்ண. ஏன்னா மேலைகள் இப்படி பார்த்தாரு. ஐயா 5 லட்சம் எனக்கு கடன் இருக்கியா, இன்னைக்கு அது 50 லட்சத்துக்கு மேலே, 5 லட்சம் கடன் இருக்கேன்னு. கர்த்தர் பார்த்துக்குவார் என்னாரு. உண்மையாகவே அதை கர்த்தரே பார்த்து கொண்டார். அல்லேலூயா. நான் பைபிள் வாங்கும்போது அன்னைக்கு கோல்டன் பைபிள் 80 ரூபாய், என்கிட்ட 80 ரூபா இல்லை 20 ரூபா தான் இருந்துச்சு. எனக்கு பிரதர் படம் காசு பாதி தர்றேன் அந்த உற்சாகத்தில் 20 ரூபாய் கொடுத்து, பஸ்ஸுக்கு டிக்கெட்டு காசு இல்லை, காசை கொடுத்துட்டு 20 ரூபாய் கொடுத்து 60 ரூபா அப்புறம் தரேன்னு. உண்மையாகவே அந்த 60 ரூபாயும் கொடுக்கல. நான் பிடிச்சி இழுத்துட்டாரேன். அப்புறம் எங்கே நான் போவேன், நம்ம அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. எவ்வளோ பிச்சைக்காரனாக அந்த கல்லூட்டு கும்பலாம் சேர்ந்தேனோ அதை விட்டு நான் வெளியில் வரும்பொழுது பிச்சைக்காரனாக தான் வெளியில் வந்தேன். நான் கோடீஸ்வரனாக லட்சாதிபதியாக வரவில்லை. பாண்டிச்சேரியில் 54 கோடி எஸ்டிமேட்டில் ஒரு கடை ஆரம்பிச்சிருந்தோம். 3 மாதம் எங்கள் கடை வெற்றிகரமாக ஓடினது. 4வது மாதம் முதல் தேதி பல லட்சங்கள் வந்து கொட்டுகிறது. 9 மணிக்கு கடை ஆரம்பித்து சிபிஐ ரைடு 11 மணிக்கு பல லட்சங்கள். 11 பேர் நாங்கள் பார்ட்னர், 10 பேர் எஃப்ஐஆர் சிக்கி கொண்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் எஃப்ஐஆர் இல்லாமல் தப்பினேன். அல்லேலூயா,
அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே நாம் எங்கெல்லாம் கால் வைச்சனோ அங்கெல்லாம் சறுக்கல், எதுவுமே உருப்படல், எதுவும் ஒன்றும் போச்சு. இப்படி என்னுடைய வாழ்க்கை ஞானஸ்நானம் எடுத்த உடனே நான் ஊழியத்துக்கு பயிற்சியெல்லாம் பெறல, என்னை கர்த்தர் ஊழியத்தில் உருவாக்கினார். ஒவ்வொரு வாரமும் 5 பேர் 10 பேர் 2 பேர் 3 பேர். நான் தஞ்சாவூர் ஊட்டியானிலிருந்து வருகிற பொழுதெல்லாம் தனித்து நான் வந்தது கிடையாது, சிலரோடும் பலரோடும் தான் அந்த சபைக்கு நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் அப்படி என்னை நடத்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. நான் தங்கி பயிற்சி பெறவில்லை, அங்கே பந்தல் போட வேலைக்கு வருவேன், பந்தல் பிரிக்க வேலைக்கு வருவேன். ஒரு நாள் கூட அந்த பயிற்சி நான் தங்கவில்லை. எனக்கு பாட்டெல்லாம் ஒன்றுமே தெரியாது, பைபிளே ஒன்றும் தெரியாது. நான் கர்த்தர் கிராமத்தில் வைத்து என்னை உருவாக்கினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதன் மத்தியில் இந்த பண நெருக்கடிகள் அதிகமாக இருந்தது, என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ நான் வாரம் தஞ்சாவூர் வர ஆரம்பிக்கிறேன். ஒரு நாளைக்கு வந்துட்டு வர்றதுக்கு மட்டும் 12 ரூபாய் தேவை, 24 ரூபாய் தேவை. ஆனால் 4.5 வருஷம் நான் அந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். 2 ஆராதனை தான் கட் பண்ணியிருக்கிறேன். 68 கிலோமீட்டர் தூரம், 4 மணிக்கு எழுந்து நான் குளிச்சு கிளம்பி வரணும். பணம் எந்த வசதியும் கிடையாது, வருமானம் எதுவுமே கிடையாது. ஊழியம் செய்ய கர்த்தர் என்னை ஊழியத்தில் பயன்படுத்துகிறார், நிறைய மக்களை சந்திக்க வைக்கிறாரு. அங்கே ஹீலிங் நடக்குது, நோய் போகுது, பேய் போகுது, மிருக ஜீவன்களுக்கு அற்புதம் நடக்குது. ஊரறிய அப்படியே பப்ளிசிட்டி ஆகிட்டே இருக்கு. எந்த அளவுக்கு இந்த ஊழியம் வளர்ந்ததோ அந்த அளவுக்கு மக்களுடைய எதிர்ப்பு பெருக ஆரம்பித்தது. ஊழியத்தின் ஆரம்பத்திலே நாங்கள் 6 தடவை கர்த்தருக்காக அடிபட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வறுமை ஒரு பக்கம், பண தரித்திரம் ஒரு பக்கம், எதிராளுடைய பிரச்சனை இன்னொரு பக்கம், வாழ்றதுன வழி இல்லை. கிட்டத்தட்ட ஞானஸ்நானம் எடுத்து 4வது மாதம் 5வது மாதம் நான் நினைக்கிறேன், நான் இந்த சபைக்குள்ள நான் போறேன். 8:45 உள்ள நான் இருப்பேன். அது உள்ள நான் போகும்பொழுது உள்ள போயிட்டேன், ஒரு 20 அடி கிட்டத்தட்ட உள்ள போயிட்டேன். என் அறியாமலே நான் திரும்புறேன். ஒரு கீத்து கொட்டாக, அந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் சீட், அந்த ஹாஸ்பிட்டல் சீட் இன்னும் இருக்குது, அது இன்னும் பிரிக்கல. இந்த பக்கம் கீத்து கொட்டாக, அது அங்குள்ள ஊழியர்களாக கட்டியிருப்பாங்க, கண்ணாமண்ணான்னு கட்டியிருப்பாங்க, முறைப்படி கட்ட தெரியாமல். அங்கே நிறைய பைத்தியங்கள் வரிசையாக கட்டி கிடப்பாங்க. டீ கொடுத்தா மணல் அள்ளி கலக்கி குடிப்பாங்க. அடுத்த வாரம் போனால் பேண்ட் ஷர்ட் போட்டு நீட்டாக நிற்பாங்க. அங்கே இருந்த அந்த நடந்த அற்புதங்களை பார்த்து நான் அதிர்ந்து போனேன். என்ன நடக்குது இங்கே, என்னடா நடக்குது, இப்படியெல்லாம் ஒரு மாற்றம் வருதுன்னு சொல்லி நான் அதிர்ச்சி அடைந்து போனேன், பிரமித்து போனேன். நான் பிரமித்து பார்த்தேன். உலகத்தில் எங்கேயும் பார்க்காத அற்புதங்கள், அடையாளங்களை அந்த இடத்துல என் கண்களை நான் கண்டேன். இயேசு மீது எனக்கு அதிக வைராக்கியம் வந்தது, இயேசு மீது அதிக அன்பு வந்தது, ஈடுபாடு வந்தது. என் தாயே கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, இந்த இயேசு எனக்கு போதும் என்ற அந்த நம்பிக்கைக்கு நான் தள்ளப்பட்டேன். அங்கே இருந்தவங்க உபசரித்தது, என்னை விசாரித்தது, என் மீது அன்பு வைத்தது, இந்த விசாரணை எல்லாம் என்னை கிறிஸ்துவுக்குள்ள அதிகமாக ஊன்ற கட்டியது. என் தாய் எங்க இருக்கான்னு தெரியாது. நான் 5வது மாதம் 6வது மாதம் நான் நினைக்கிறேன், ஞானஸ்நானம் உள்ள அப்படி போறேன், போயிட்டு ஒரு 20 அடி போயிட்டு திரும்புறேன். எங்க அம்மா மாதிரியே ஒரு அம்மா அங்கே உட்காந்துருக்குறாங்க. எங்க அம்மா மாதிரி நம்ம யாரை நினைச்சு பார்க்குறோம், சில இந்த பிரமையில தெரியுமில்ல, அப்படி நினைச்சு நல்லா பார்க்குறேன். 20 தூரம் தான், அந்த ஸ்பீக்கர் இருக்கிறது இவ்வளோ தூரம் தான் இருக்கும். பார்க்குறேன், அவங்க என்னை பார்த்துட்டு கண்ணீர் விடுறாங்க. அவங்களால பேச முடியல. நான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அம்மா தான் இது, அம்மா எப்படி இங்கே வர முடியும், வரதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்ட போகிறேன். கிட்ட போகும்போது என் அம்மா, நான் 10வது படிக்க ஆரம்பித்த பிறகு என்னை வாடாப்படன்னு கூப்பிடுவேன், வாப்பா போப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. மரியாதை கொடுத்து எங்கள் அம்மா என்ன பேசுவாங்கப்பான்னு சொல்லுவாங்க. நான் கிட்ட போகிறேன். கிட்ட போகும்போது என் தாயார் கதறாங்க. எங்கள் அம்மா பார்த்து நான் கதறேன். ஒரு அழுக்கான ட்ரெஸ்ஸு, அந்த பிச்சைக்கார ட்ரெஸ்ஸு, கந்தல் ட்ரெஸ்ஸு, அந்த நாற்றம் எடுத்த உடம்பு, பன்றிக்கு பக்கத்தில் எப்படி படுத்திருந்தாங்களோ அதே கோலத்தில் எங்கள் அம்மா நான் பார்க்குறேன், கதறேன். அங்கிருந்த உடன் ஊழியர்கள்லாம் ட்ரெயினில் இருந்தாலும் ஓடி வந்தாங்க. என்ன பிரதர் அப்படின்னாங்க. பிரதர் எங்கள் அம்மா வந்திருக்கிறேன். அம்மாவா எப்படி வந்தாங்க, யார் கொண்டு வந்தாங்க? யாருமே கொண்டு வரல பிரதர், நான் நம்பின இயேசு என் தாயை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார் பிரதர். எங்கேயோ பைத்தியம் அலைஞ்சவங்க, பிச்சை எடுத்தவங்க, கோவிலாக பிச்சை எடுத்தாங்க, ரயில்வே ஸ்டேஷனாக பிச்சை எடுத்தாங்க, எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியாது பிரதர், எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இயேசு தான் எங்கள் அம்மா அழைச்சி வந்திருக்கிறாரு. கதர் என்ன, ஒரு 1:30 மணி அந்த ஆராதனை முடிந்தது. எங்கள் அம்மாவுக்கு ஜெபம் பண்ணாங்க. எங்கள் அம்மா ஆட ஆரம்பித்தாங்க. அவங்க வாமிட் பண்ணுறாங்க. தண்ணி கொடுத்து ஜெபனை கொடுத்துட்டாங்க. கருப்பாக வந்துச்சு. பிரதர் சொன்னாங்க, 10 நாள் இங்கே தங்கிட்டீங்க அப்படின்னாங்க. உங்கள் தம்பி தங்கச்சிகளுக்கு இப்போ துணை கிடையாது, நான் தான் துணை. நான் எப்படி தங்குறதுன்னு தெரியல. பகவதின்னு ஒரு அம்மா, பிராமண குடும்பத்தை சார்ந்த ஒரு தாயார், புதுக்கோட்டை. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க குடும்பத்தில், அவங்க இதில் வம்சத்தில் தள்ளி வச்சுட்டாங்க. சபையே கத்தின்னு இருந்தாங்க. சமீபத்தில் அவங்க இறந்தாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஏஜ் ஆகி 90-100 வயசு மேலே வந்து தான் இறந்துருக்குறாங்க அந்த அம்மா. அந்த பகவதி அம்மா சொன்னாங்க, தம்பி செங்கட்வன், உங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கிறேன், நீ போ தம்பி, நீ போய் தம்பி தனிச்சு பார்த்து ஞாயிற்று வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. 4வது நாள் எங்கள் அம்மா அதை விட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க.
தேடிருக்காங்க. மெடிக்கல் காலேஜ், பழைய பஸ் ஸ்டாண்ட், குளிக்க போகிற அந்த ஆறு, அங்கே தான் குளிக்க போகிற இடம். அங்கே 4 பேர் தேடி, அதில் பகவதியமாவும் போயிருக்காங்க. இங்கே தான் குளிக்க போவா, அங்கே போய் பார்ப்போன்னு சொல்லி போயிருக்கிறாங்க. போன மாலை 5 மணி, தஞ்சாவூர் டு திருச்சி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போகிற நேரம். ஒரு 3 மணிக்கு அந்த பக்கம் ட்ரெயின் வருது. ட்ரெயினுக்கு முன்னால் 3 மணிக்கு இந்த பக்கம் எங்கள் அம்மா குறுக்க ட்ரெயின் ரோட்டில் படுத்து கிடக்கிறாங்க. தூரத்தில் அந்த தாய்மார்கள் பார்க்குறாங்க. பார்த்துட்டு நெருங்குறாங்கள. ஒரு 200 அடி கிட்டத்தட்ட போயிருக்காங்க. அதுக்கு மேலே அவங்களால போக முடியல. ட்ரெயினுக்கு 10 அடி கேப். எங்கள் அம்மாவுக்கும் ட்ரெயினுக்கும் 10 அடி கேப். அந்த 4 தாய்மார்களும் கண்ணை மூடிட்டு கதறினாங்களாம். அவங்க அந்த அம்மா சொன்ன சாட்சி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கதறி இருக்கிறாங்க. ஐயோ சாக போகிறாளே. அந்த 10 அடி கேப் வந்து நான் கண்ணை மூடிட்டாங்களாம். நம்ம பழகுன ஒரு நபராச்சு. அந்த பையன் வந்து கேட்பானே, ஐயோ ஆண்டவரே நாங்கள் என்ன சொல்லுவோன்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு கண்ணை மூடிட்டு கதறி இருக்கிறாங்க, அழுது இருக்கிறாங்க. அந்த ட்ரெயின் சத்தம் முடிந்த பிறகு, ஐயோ செத்து போயிட்டாலே, ட்ரெயினில் அடிபட்டாலேன்னு சொல்லி அந்த ட்ரெயின் சத்தம் முடிந்த பிறகு அவனுடைய கண்ணை திறந்துருக்கிறாங்க. அந்த ரயில்வே ட்ராக்கில் ரயில்வே ஓரமாக எங்கள் அம்மா எழுந்து நின்றுட்டு இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 200 அடிக்கு இந்த பக்கம் ஓடி போய், ஏன் இப்படி பண்ணிட்டியே, உன் பையனுக்கு நாங்கள் என்ன சொல்லுது வா அப்படின்னு சொல்லுங்க. அம்மா காணாமன பொருளை, கீழே விழுந்த பொருளை தேடுவாங்களே, அது மாதிரி தேடி. என்ன தேடுற? எங்கள் அம்மா பைத்தியம் இல்லை, மணலில் பாதிக்கப்பட்டவங்க இல்லை, என்ன தேடுற வா அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த நினைவுமே இருக்க வாய்ப்பு இல்லை. சொல்லியிருக்கிறாங்க, இல்லை நான் இங்கே குறுக்க படுத்து கிடந்தேன், என்னை வந்து ஒரு வயசானவருக்கு தூக்கி விட்டாரு, அந்த வயசானவரை காணும், அந்த வயசானவரை நான் தேடுறேன். நல்லா கரங்களை தட்டுங்க. இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்று உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் கிரியை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் மாறாத ஒரு தேவன், அவர் ஜீவிக்கிற ஒரு தேவன், அவர் உயிருள்ள ஒரு தேவன், காப்பாற்றுகிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன், காயங்கட்டுகிற தேவன். அல்லேலூயா. அவன் படுத்திருந்தேன், என்ன வந்து ஒரு வயசானவர் தூக்கி விட்டு அந்த வயசானவரை காணும். அவங்க முடிச்சுட்டு சொன்னாங்க, ஏசு உங்கள் அம்மாவை காப்பாற்றினார் தம்பி. கொண்டு வந்தாங்க. எங்கள் அம்மா சில நாள் அங்கே இருந்தாங்க. அதன் பிறகு என் தாயாரை நாங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதன் பிறகு நாங்கள் ஊழியத்தில் பட்ட பாடுகள், ஏற்கனவே அடைந்த பாதிப்புகளை விட அதிகமான பாதிப்புகளை நாங்கள் அடைந்தோம். ஆனால் ஒவ்வொரு பாதிப்பிலையும், ஒவ்வொரு அடிதடியிலையும், ஒவ்வொரு அவமானத்திலையும் கர்த்தர் எங்களுக்கு வைராக்கியத்தை தந்தாரே தவிர மன சோர்வை தரவில்லை. அல்லேலூயா. இப்போ எந்த வருமானமும் கிடையாது. இப்போ பசியும் பட்டினியுமா கிடக்கிறோம். 2 தம்பி தங்கச்சி. எங்கள் அம்மா அடிக்கடி போனவங்க மாதம் ஒரு முறை இப்படி போக ஆரம்பிச்சாங்க. 4 வருஷம், கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆனிச்சு எங்கள் அம்மா நிரந்தரமாக சுகமாக. 3 ஆண்டுகள் நான் அழைச்சிட்டு போகிறவங்கெல்லாம் சுகமாயிடுவாங்க, கால் வைக்கிறவங்கெல்லாம் சுகமாயிடுவாங்க, நான் ஜெபம் பண்ணுற நபரெல்லாம் சுகமாயிடுவாங்க. என்னுடைய தாயாருக்கு 3 ஆண்டுகளுக்கு மேல் ஆனது மாதம் ஒரு முறை அதே பிச்சை எடுக்கிற தொழிலில் தர்காவுக்கும் வேளாங்கண்ணிக்கும் இப்படிப்பட்ட பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் எங்கள் அம்மா அந்த பிச்சைக்கார கொடுத்துட்டு போக ஆரம்பித்தார்கள். நாம் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நிரந்தரமாக எங்கள் அம்மா சுகமடைந்தார்கள். அல்லேலூயா. தம்பி தங்கச்சி எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிட்டு, எல்லாரும் பிள்ளைகளோடு இருக்கிறாங்க, எல்லாரும் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. அன்றைக்கு ஒருவேளை சாப்பாடு நாங்கள் கஷ்டப்பட்டோம், இன்றைக்கு பலருக்கு உதவி செய்கிற நிலையில் அதே ஊரில் கர்த்தர் எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். அதே ஊரில் தேவன் உயர்த்தி வைத்திருக்கிறார். எந்த அசுத்தாவிக்கு பயந்தோமோ, எந்த செய்வனைக்கு நாங்கள் பயந்தோமோ, எந்த மந்திரவாதி கைவிட்டாரோ, உங்கள் குடும்பத்தை எல்லாரும் செத்து போவீங்க, உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது, மந்திரம் முத்தி போயிட்டப்பா, எந்த நபராலையும் காப்பாற்ற முடியாது என்று எந்த மந்திரவாதி சொன்னாரோ அந்த ஊரில் தான், அந்த இடத்துல தான் நாங்கள் எல்லாரும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உயிருள்ள இயேசு எங்களோடு இருக்கிறபடியினால், ஜீவனுள்ள இயேசு எங்களோடு இருக்கிறபடியினால் அந்த செய்வனை எங்களை அழிக்க முடியவில்லை. காரணம் அவர் வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள தேவன். அவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன். அவருடைய அதிகாரத்திற்கு மிஞ்சின ஒரு அதிகாரம் இந்த பூமியிலையும் இல்லை, வானத்திலையும் இல்லை. அவர் வல்லமைக்கு நிகரான வல்லமை வேறொரு வல்லமை இல்லை. அல்லேலூயா. மந்திரவாதினால் கைவிடப்பட்ட குடும்பம், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட குடும்பம், எல்லாராலும் தள்ளப்பட்ட ஒரு குடும்பம் இன்றைக்கு கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா.